வணக்கம் நண்பர்களே, மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 வகையான ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம மேங்கோ அல்வா பார்க்க போகிறோம், இன்னொன்று என்ன அப்படின்னா கோதுமை அல்வா பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம மேங்கோ அல்வா பண்ணுறதுக்கு மேங்கோ பல்ப் எடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு மேங்கோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நம்ம மேங்கோ பல்ப்பை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம மேங்கோ பல்ப்பெல்லாம் நீட்டாக அரைச்சிட்டோம். ரொம்ப நல்லா அரைச்சிக்கோங்க, சரியா? இங்கே பாருங்கள், பல்ப் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை அரைச்சி எதுவும் எடுக்க வேண்டாம், நம்ம இதை இப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக பால் சேர்த்துருங்க. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த பால். இதை வந்து நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுறணும். எந்த லம்ஸுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிருங்க. இப்போது நமக்கு வந்து ஹல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மேங்கோ, அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், 1 கப் மேங்கோவுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க, 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். 4 டீஸ்பூன் நெய்யை நான் வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, அப்புறம் கொஞ்சம் cashew நட், கடைசியாக தேவையான அளவு உப்பு. மேங்கோ அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. பேன் ஹீட் ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மேங்கோ பல்ப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போது மேங்கோ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேங்கோ வந்து லைட்டாக செட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோ வந்து கொஞ்சம் ஹீட்டான உடனேயே நம்ம எடுத்து வந்திருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம சேர்த்த பல்ப் எல்லாமே கட்டி ஆகிடும், சரியா? இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி ஆகாது. ஸோ கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி ஆகிடும். அல்வா இந்த ஸ்டேஜில் வந்து சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும், சரியா? ஸோ வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், ஹல்வா வந்து ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துடலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் எல்லாமே கரைஞ்சி நல்லா கேரமல் ஆகும். அப்போ வந்து சீக்கிரமாகவே நம்மளுடைய அல்வா வந்து கட்டி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சால்ட் சேர்த்துருங்க. நம்ம என்ன சுகர் ஐட்டம் பண்ணுறதா இருந்தாலும் சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல நம்மளுடைய சுகரை வந்து சால்ட் என்ஹான்ஸ்ட் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சால்ட் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ண தொடங்கி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அல்வா நல்லா கட்டியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. நான் வந்து 4 டீஸ்பூன் எடுக்க சொல்லியிருந்தேன். 4 டீஸ்பூனையுமே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வந்து 4 வாட்டி அந்த மாதிரி வித்திடணும். இப்போது நெக்ஸ்ட்டு டீஸ்பூன் கீ சேர்த்துட்றேன். இப்போது 3rd ஸ்பூன் கீ சேர்த்துட்றேன். இப்போது லாஸ்ட் டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் திராட்சை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துடலாம், பட் எனக்கு இப்படி சேர்த்தா நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரோஸ்ட் பண்ணாமலே சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுடைய அல்வா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா?
இது நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் தான் டோட்டல் குக்கிங் டைமே ஆயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். நம்ம இந்த அல்வாக்கு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அப்புறமா சேம் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, அப்புறமா கொஞ்சம் முந்திரி பழம், கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கோதுமை அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனை வந்து ஹீட் பண்ண வச்சுட்டேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வறுத்து எடுத்துருங்க கோதுமை மாவில் நெய்யில். இப்போது நம்ம வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டுறங்க. நல்லா கரைஞ்சிரும், சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கரைச்சி எடுத்துடலாம். லம்ஸ் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி நல்லா கரைச்சிருங்க. பாருங்க லம்ஸ் எல்லாம் மாறி தண்ணியெல்லாம் வற்று சூப்பராக நல்லா ஒட்டாமல் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துடலாம். சுகர் கூடையே நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே கலத்துக்கோங்க. அப்போ தான் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்க்குறது எதுக்குன்னா நம்ம டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு லாஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சை, முந்திரி பழம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா பேனில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக ஜம்ப் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இப்படி வச்சா பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா. பாருங்கள் சூப்பராக நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சுகர் ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து சேர்த்து பண்ணிக்கோங்க. அப்புறமா லாஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு. வாவ் பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான 2 அல்வாஸும் ரெடி ஆகிடுச்சு. மேங்கோ அல்வா அண்ட் வீட் அல்வா ரெண்டுமே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அருமையான வீடியோட சந்திக்கிறேன். அது வேற. பை பாய்.